வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தொலைத்தொடர்புக்கு பெரிதும் பயன்படும் GSAT-16 சேட்டலைட் விண்ணில் செலுத்தி இந்தியா வெற்றி. புவிநிலை சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தம். மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் வழங்க முதல்வர்கள் மாநாட்டில் தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். மேற்கு வங்க முதல்வர் மம்தா, காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா புறக்கணிப்பு. தென்மேற்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை. தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். விரிவான செய்திகள். தொலைத்தொடர்பு துறைக்கு பெரிதும் பயன்படும் GSAT-16 செயற்கைக்கோளை இந்தியா வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. தொலைத்தொடர்பு சேவைக்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ GSAT-16 என்ற செயற்கைக்கோளை தயாரித்தது. 880 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட GSAT-16 செயற்கைக்கோள் ஞாயிறன்று அதிகாலை தென் அமெரிக்காவில் உள்ள பிரெஞ்சு கயானாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து விண்ணில் ஏவப்பட்டது. 2:30 மணிக்கு விண்ணில் ஏவப்பட்ட ஏரியன் 5 ராக்கெட் GSAT-16 சேட்டலைட்டை சுமந்தபடி மேல் நோக்கி சீறி பாய்ந்து சென்றது. விஞ்ஞானிகள் கணித்தபடி GSAT-16 சேட்டலைட்டை விண்வெளியின் புவிநிலை சுற்றுவட்ட பாதையில் ஏரியன் ராக்கெட் நிலைநிறுத்தியதாக பெங்களூரில் உள்ள இஸ்ரோ தலைமையகத்தில் விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். 3181 கிலோ எடை கொண்ட GSAT-16 செயற்கைக்கோள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் தொலைக்காட்சி, இணையதளம், தொலைபேசி சேவைகளுக்காக பெரிதும் பயன்படும். தொலைத்தொடர்பு சேவைக்காக பயன்படுத்தப்பட்டு வந்த INSAT-3E செயற்கைக்கோளின் காலம் கடந்த ஏப்ரல் மாதம் முடிவுற்றதால் அதற்கு பதிலாக GSAT-16 செயற்கைக்கோள் ஏவப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். 48 டிரான்ஸ்பாண்டர்களுடன் புவிவட்ட சுற்றுப்பாதையில் சுற்றி வரும் GSAT-16 செயற்கைக்கோள் தான் இஸ்ரோ தயாரித்த மிகப்பெரிய தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள். மோசமான வானிலை காரணமாக 2 முறை விண்ணில் ஏவப்படுவது ரத்தான நிலையில் ஞாயிறன்று வெற்றிகரமாக ஏவப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். GSAT-16 செயற்கைக்கோளை வெற்றிகரமாக ஏவியதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு ட்விட்டர் மூலம் பாராட்டு தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, இந்திய விண்வெளித்துறையின் மிகப்பெரிய சொத்தாக GSAT-16 செயற்கைக்கோள் விளங்கும் என்று பெருமிதம் தெரிவித்தார். இந்தியாவின் GSAT-16 செயற்கைக்கோளுடன் அமெரிக்காவின் டைரக்டவி 14 என்ற தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளையும் ஏரியன் ராக்கெட் சுமந்து சென்று விண்வெளி பாதையில் நிலைநிறுத்தியது. பிரதமர் மோடி தலைமையில் மாநில முதல்வர்கள் மாநாடு டெல்லியில் துவங்கியது. மேற்கு வங்க, காஷ்மீர் முதல்வர்கள் மாநாட்டை புறக்கணித்தனர். கடந்த 1958 உருவாக்கப்பட்ட திட்டக்குழுவை கலைத்துவிட்டு புதிய அமைப்பு உருவாக்கப்படும் என்று தனது முதலாவது சுதந்திர தின உரையின் போது பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். இது குறித்து ஆலோசிக்க மாநில முதல்வர்கள் மாநாட்டை பிரதமர் மோடி ஞாயிறன்று டெல்லியில் கூட்டினார். ரேஸ்கோஸ் சாலையில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் நடந்த இம்மாநாட்டில் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உட்பட பாரதிய ஜனதா, காங்கிரஸ் ஆளும் மாநில முதல்வர்கள் உட்பட பல்வேறு மாநில முதல்வர்கள் கலந்து கொண்டனர். மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா ஆகியோர் மாநாட்டை புறக்கணித்தனர். பிரதமர் தலைமையில் அமையப்போகும் புதிய அமைப்பில் 8 முதல் 10 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்று திட்டச் செயலாளர் சிந்து ஸ்ரீ குல்லார் தெரிவித்தார். குழுவின் 50% உறுப்பினர்கள் மாநில அரசுகளின் சார்பிலும், எஞ்சிய பதவியிடங்கள் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் பிரபலங்களை கொண்டு நிரப்பப்படும் என்று சிந்து ஸ்ரீ குல்லார் தெரிவித்தார். திட்டக்குழுவுக்கு மாற்றாக உருவாக்கப்படும் புதிய அமைப்பானது அனைத்து திட்டப்பணிகளையும் மதிப்பீடு செய்வதோடு மேற்பார்வையிடவும் பல்வேறு திட்டப்பணிகள் குறித்து மத்திய, மாநில அரசுகளுக்கு ஆலோசனை வழங்கும் அமைப்பாக இருக்கும் வகையிலும் உருவாக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமெனவும் நேரடி பணமானிய திட்டத்தை மாநில அரசு மூலம் வழங்க வேண்டுமெனவும் முதல்வர் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடந்த முதல்வர்கள் மாநாட்டில் தமிழக முதல்வர் பன்னீர்செல்வம், தலைமைச் செயலாளர் ஞானதேசிகன் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய பன்னீர்செல்வம், திட்டக்குழுவுக்கு பதிலாக உருவாக்கப்பட உள்ள புதிய அமைப்பு எதிர்பார்த்த பலனை அளிக்க வேண்டுமென்றால் மாநில அரசுகளின் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றார். புதிய அமைப்பின் கூட்டத்தை சம்பிரதாயத்துக்காக கூட்டாமல் மத்திய அரசும் மாநில அரசுகளும் ஒருங்கிணைந்து விவாதித்து கொள்கைகள், திட்டங்களை உருவாக்கும் வகையில் அதன் செயல்பாடு இருக்க வேண்டும் என்று பன்னீர்செல்வம் வலியுறுத்தினார். மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கப்படும் விதமானது வெளிப்படையானதாக இல்லை என்று கூறிய பன்னீர்செல்வம், தமிழகம் போன்ற மாநிலங்களுக்கு வழங்கப்பட்ட மத்திய அரசின் திட்ட நிதி போதுமானதாக இல்லை என்றார். திட்டக்குழுவை கலைக்கும் இத்தருணத்தில் மத்திய, மாநில அரசுகள் இடையிலான நிதிசார் உறவை ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும் எனவும் பன்னீர்செல்வம் வலியுறுத்தினார். மாநில அரசு துறைகளின் மூலம் அமல்படுத்தப்படும் நல உதவி திட்டங்களுக்கான மத்திய அரசின் உதவி மாநில பட்ஜெட்டுகள் மூலம் வழங்கப்பட வேண்டும் எனவும் பன்னீர்செல்வம் வலியுறுத்தினார். மத்திய அரசு உத்தேசித்துள்ள நேரடி பணமானிய திட்டத்தை அமல்படுத்தும் முறையை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என வலியுறுத்திய பன்னீர்செல்வம், நேரடி பணமானிய திட்டத்தை மாநில அரசுகள் மூலமாகவே செயல்படுத்த வேண்டும் என்றார். தமிழகம் சார்பில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்களுக்கு உரிய மதிப்பளிக்கப்படும் என தான் நம்புவதாக கூறிய பன்னீர்செல்வம், மாநிலங்களுக்கும் உரிய மரியாதை அளிக்கப்பட்டால்தான் நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல முடியும் என்று பன்னீர்செல்வம் வலியுறுத்தினார்.
தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் கடலோர மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை மைய இயக்குநர் ரமணன் ஞாயிறன்று செய்தியாளர்களை சந்தித்தார். கடந்த 24 மணி நேரத்தில் எந்த வானிலை நிகழ்வும் நடக்காத நிலையில் வறண்ட வானிலை நிகழ்ந்ததாக தெரிவித்தார். இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் என்றும் அடுத்த 24 மணி நேரத்தில் டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக ரமணன் தெரிவித்தார். எந்த ஒரு நிகழ்வும் இல்லாத நிலையிலே கடந்த 24 மணி நேரத்திலே தமிழகம் மற்றும் புதுச்சேரியை பொறுத்தவரையில் ஒரு வறண்ட வானிலை நிலை வந்துள்ளது. தென்மேற்கு வங்க கடல் பகுதியில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக வரும் 24 மணி நேரத்திலே தமிழகத்திலே ஓரிரு இடங்களில் நாம் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்களிலே நாம் எதிர்பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழை சராசரி அளவை இதுவரை எட்டவில்லை என்றும் ரமணன் தெரிவித்துள்ளார். காவிரி குறுக்கே கர்நாடக அரசு அணை கட்டுவதை தடுக்க வலியுறுத்தி ரயில் மறியலில் ஈடுபட்ட தேமுதிகவினர் கைது செய்யப்பட்டனர். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது எனும் இடத்தில் தடுப்பணை கட்டும் கர்நாடக அரசின் திட்டத்திற்கு பல்வேறு அமைப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். ஞாயிறன்று தேமுதிகவினர் தஞ்சை ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு மறியல் போராட்டம் நடத்தினர். அப்போது போலீசாருக்கும் தேமுதிகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தேமுதிகவினர் கைது செய்யப்பட்டனர். காவிரி ஆற்றின் குறுக்கே அணை கட்டும் அந்த கர்நாடக அரசை தடுத்து நிறுத்த மத்திய அரசை வலியுறுத்தி நம்ம சொல்றது மாதிரி ரைஸ் போல் ஆஃப் சவுத் இந்தியா, தென்னகத்தின் நெற்களஞ்சியம் என்று சொல்லப்பட்ட வறண்ட பாலைவனம் ஆகும் அந்த நிலை ஏற்பட்டுள்ளது. ஆகையால் இப்பிரச்சனை தீரும் வரை மத்திய அரசை வலியுறுத்தி இந்த மாபெரும் ரயில் போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அணை கட்டும் முயற்சியை நிறுத்தும் வரை போராட்டம் தொடரும் என்று தேமுதிகவினர் தெரிவித்தனர். தமிழகத்தில் அதிக படை வீரர்களை கொண்டுள்ள வேலூர் மாவட்டத்தில் கொடிநாள் நிதி வசூலை மாவட்ட கலெக்டர் துவக்கி வைத்துள்ளார். இந்திய நாட்டின் எல்லைகளை காத்து இன்னுயிர் நீக்கும் முப்படை வீரர்களின் அரும்பணி தியாகத்தை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் 7ஆம் தேதி படைவீரர் கொடிநாள் அனுசரிக்கப்படுகிறது. இதற்கான நிதி திரட்டும் பணியை வேலூர் மாவட்டத்தில் கலெக்டர் நந்தகோபால் துவக்கி வைத்தார். நம்முடைய வேலூர் மாவட்டத்திலே கொடிநாள் வசூலுக்கான இலக்காக நமக்கு 36,97,000 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நம்முடைய மாநகராட்சி இலக்கு 6,52,200 ரூபாய். நம்முடைய மாவட்டத்தில் இப்பொழுது 60,80,000 ரூபாய் வசூல் செய்யப்பட்டு நாம் 100% தாண்டி இருக்கின்றோம். இன்னும் இந்த வசூல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாம் ஒரு 150% இலக்கை என்று தெரிவித்துள்ளோம். வேலூர் சிப்பாய் புரட்சி நினைவு தூணில் இருந்து முன்னாள் படைவீரர் நல அலுவலகம் வரையிலான பேரணியில் பள்ளி மாணவ மாணவிகள் முன்னாள் படைவீரர்கள் கலந்து கொண்டனர். தமிழகத்திலேயே அதிக ராணுவ வீரர்களை கொண்டது வேலூர் மாவட்டம் என்பது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் இருந்து நெல்லை வரையிலான மின்பாதையில் வரும் ஜனவரி முதல் ரயில்கள் இயங்கும் என்று மதுரை கோட்ட மேலாளர் ரஸ்தோகி தெரிவித்துள்ளார். சென்னையில் இருந்து மதுரை, திருநெல்வேலி வழியாக திருவனந்தபுரம் வரையிலான ரயில்வே பாதை மின்மயமாக்கும் திட்டத்தில் சென்னை முதல் விருதுநகர் வரையிலும் பணி முடிந்துவிட்டது. தற்போது விருதுநகர் முதல் நெல்லை வரையிலுமான பணிகள் முடிந்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். ஆய்வு செய்த மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் ரஸ்தோகி விருதுநகர் நெல்லை வரையிலுமான மின்மயமாக்கல் பணி முடிந்துவிட்டது என்றும் வரும் 10, 11ஆம் தேதிகளில் பெங்களூரில் இருந்து ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் மிட்டல் ஆய்வு செய்து சான்றளித்த பின்னர் நெல்லை முதல் சென்னை வரையிலும் மின்மயமாக்கப்பட்ட தடத்தில் ரயில்கள் இயக்கப்படும் என்றார். கடந்த திமுக ஆட்சியின் போது குலவணிகர்புரம் மற்றும் தச்சநல்லூரில் புதிய ரயில்வே மேம்பாலம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது. குலவணிகர்புரம் ரயில்வே மேம்பாலம் 25 கோடி ரூபாய் மதிப்பில் கட்ட 2010இல் அடிக்கல் நாட்டப்பட்டது. தச்சநல்லூர் மேம்பால பணி முடிந்துவிட்டது. குலவணிகர்புரம் பாலத்திற்கு இன்னும் பணி துவக்கப்படவில்லை. இவற்றை பார்வையிட்ட ரஸ்தோகி 4 வழி பாதை பாலத்திற்கு அதிக அளவில் நிலம் ஆர்ஜிதம் செய்ய வேண்டியிருப்பதால் இருவழி பாதை உயர்மட்ட பாலமும் கீழே சுரங்கப்பாதையும் அமைக்கும் திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் என்றார் ரஸ்தோகி. மயிலாடுதுறை காவிரி ஆற்றங்கரையில் குப்பைகளை கொட்டுவதால் குடியிருப்பு வாசிகள் தொற்று நோய் அபாயத்தில் பீதியடைந்துள்ளனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை நகராட்சியில் 36 வார்டுகள் உள்ளன. இப்பகுதிகளில் இருந்து நகராட்சி மற்றும் ஒப்பந்த ஊழியர்களால் சேகரிக்கப்படும் குப்பைகளை சேந்தங்குடி அருகே உள்ள கிடங்கில் கொட்டி சேமிப்பது வழக்கம். ஆனால் கடந்த 3 ஆண்டுகளாக ரயிலடி, கூரைநாடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் குப்பைகளை 14வது வார்டில் குடியிருப்பு பகுதிக்கு இடையே உள்ள காவிரி ஆற்றங்கரையில் மலை போல கொட்டி வருகின்றனர்.
இதனால் கொசு மற்றும் ஈ அதிக அளவில் உற்பத்தியாகி அங்கு வசிக்கும் மக்களுக்கு தொற்று நோயை ஏற்படுத்துகிறது. குப்பைகளை தீயிட்டு கொளுத்தும் போது ஏற்படும் புகை குடியிருப்பு பகுதிகளுக்கு பரவுவதால் ஆஸ்துமா, மூச்சு திணறல் போன்ற உபாதைகளுக்கு மக்கள் ஆளாகின்றனர். இந்த ஏரியாவில் பல வருஷமா நல்லா இருந்த ஏரியா. இந்த ஏரியாவில் குளிச்சுக்கிட்டு மக்கள் போயிட்டு வந்துக்கிட்டு நல்லா இருந்தது. இந்த குப்பை கொட்டினதுக்கு அப்புறம் கொசு தொல்லை தாங்க முடியல, ஈ தொல்லை தாங்க முடியல, துர்நாற்றம் தாங்க முடியல. இந்த பக்கத்துலயே யாருமே மக்கள் நடமாட்டமே வர முடியல. அவ்வளவு இருக்கு. பொழுது போச்சுன்னா கொசு தொல்லை தாங்க முடியல. கொளுத்தி விட்டுறாங்க. நைட்ல கண்ணும் தெரிய மாட்டேங்குது. அவ்வளவு மோசமா போயிடுது. இங்க சுகாதார கேடா போயிடுது. நோய் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தண்ணி கெட்டு போகுது. குடிக்கிற தண்ணி கெட்டு போடுது. இங்க ஒரு நாளைக்கு 25 வண்டி வரைக்கும் இங்க குப்பை கொட்டுது. இது இங்க மக்களுக்கு வியாதி வரும் போல் இருக்கு. நைட்ல மார்க்கெட்ல இருந்து கோழி குடல், கோழி தலை இதெல்லாம் கொண்டு வந்து கொட்டுறாங்க. நாய்க ஊருக்குள்ள தூக்கிட்டு போடுது. இதுக்கு கவர்மெண்ட் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். வியாதி வரும்போது இருக்கு இங்க எல்லாருக்கும். கொசு தொல்லை, ஈ தொல்லை அதிகமா இருக்கு இந்த ஏரியாவில். ஸ்கூல் பிள்ளைகள்லாம் போக முடியல. வெயில் காலத்துல, பனி காலத்துல ஸ்கூல் பிள்ளைகள்லாம் போக முடியல. ஃபுல்லா அங்க புகையா இருக்கு. யாருமே நடக்க முடியல, ஒன்றும் செய்ய முடியல. இதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஏதாச்சும் கேள்வி முடிவு பண்ணதுக்கு. மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் மயிலாடுதுறை காவிரி ஆற்றங்கரையில் குப்பைகள் கொட்டப்படுவதை தடுத்து நிறுத்துவதுடன் ஏற்கனவே கொட்டப்பட்ட குப்பைகளை அங்கிருந்து அகற்றவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெண்ணை வீட்டில் அடைத்து வைத்து 3 ஆண்டாக விபச்சாரத்தில் ஈடுபடுத்திய 2 பெண்களை போலீசார் கைது செய்துள்ளனர். ஆந்திர மாநிலம் பிரகாசம் மாவட்டம் ஓங்கோல் பகுதியில் உள்ள ஒரு வீட்டின் சுவர் ஏறி 25 வயது மதிக்கத்தக்க இளம்பெண் அரை நிர்வாண கோலத்தில் வெளியில் குதித்தாள். அப்பகுதி மக்கள் சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரித்த போது தன்னை அந்த வீட்டில் அடைத்து வைத்து போதை மருந்து கொடுத்து 3 ஆண்டாக விபச்சாரத்தில் ஈடுபடுத்தியதாக அப்பெண் கதறியபடி கூறினாள். உடலில் காயங்களுடன் காணப்பட்ட அப்பெண்ணை மருத்துவமனையில் சேர்த்த போலீசார் அந்த வீட்டில் சோதனை நடத்தி இளம்பெண்ணை விபச்சாரத்தில் தள்ளிய కుట్రத்துக்காக 2 పెண்களை ఖైదు செய்தனர். వాళ్ళ అన్నయ్య వాళ్ళు మొత్తం నా లైఫ్ ని ఇచ్చేసారు. ఇప్పుడు నేను నా పిల్ల కడకి వెళ్ళాలంటే నా మొహం చూపించలేకపోతాను. నేను ఎలా చేసుకోవాలా? నేను ఏదైనా చేసుకుని చచ్చిపోవాలి. నాకు ఈ నెల ఎంతో ఇక డేట్ ఎంతో కూడా నాకు ఇప్పుడు దాకా తెలియట్లా. తను మొత్తం అలాంటి ఈ రోజు ఉదయం 7 o'clock కి ఆ అమ్మాయి మా ఇంటికి వెనక ఉన్న ఇంట్లోంచి తడికలు దూకి బయటకు వచ్చేసింది. ఏంటబ్బా అమ్మాయి ఒక ఆడపిల్ల ఇట్లా వస్తుందని చెప్పేసి మేము చుట్టుపక్కల వాళ్ళందరం కలిసి ఆ అమ్మాయిని తీసుకొని వచ్చిన తర్వాత ఈ విషయం మొత్తం చెప్తూ ఉంది. ఆ అమ్మాయికి ఎన్ని రోజులు అయింది ఇక్కడికి వచ్చి, ఏం జరుగుతుంది అనేది కూడా ఆ అమ్మాయికి ఏమీ తెలియదు. ఇక్కడ మేమందరం లోకల్ గా ఉంటున్నా కూడాను ఒక ఫ్యామిలీ ఉంటున్నారు, వాళ్ళు ఏదో రెంటుకుంటున్నారని చెప్పి అనుకున్నాం. కానీ ఇక్కడ ఈ విధమైనటువంటి దారుణాలు జరుగుతున్నాయి అనేది మా నోటీసులో కూడా ఇంతవరకు లేవు. కాకపోతే అంతకుముందు 1-2 సార్లు 2-3 మాకు హెచ్చరించినా కానీ మేము ఎంక్వైరీ చేసుకుంటే వాళ్ళు కాస్త రూట్ గా సమాధానం చెప్పడం కూడా జరిగింది. మేము ఫ్యామిలీ ఉంటుంది అనుకున్నాం కానీ ఈ విధంగా సిచ్యువేషన్స్ ఉన్నాయనుకోలేదు. ఈ అమ్మాయి నాగలక్ష్మి ఉదయం బయటకు వచ్చిన తర్వాత ఆ అమ్మాయికి ఉన్న దెబ్బలు కానివ్వండి, అసలు ఒంటిపైన నైటీ కూడా బట్టలు కూడా సరిగా లేనటువంటి కండిషన్ లో వచ్చినప్పుడు ఇక్కడ ఉన్న లేడీస్ అందరం కలిసి ముందు ఆ అమ్మాయికి ఇమీడియట్ గా బట్టలు అది ఇవ్వటం కానివ్వండి, ముందు తగిలిన దెబ్బలకి కొంచెం మేము ఊరటగలిగేటట్టుగా చేసేసి இளம்பெண்ணை அடைத்து வைத்திருந்த வீட்டில் இருந்து ஆணுரைகள், போதை மருந்து உள்ளிட்டவற்றை கைப்பற்றிய போலீசார் விபச்சார கும்பல் தலைவனை வலைவீசி தேடி வருகின்றனர். தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 19,544 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,443 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 38 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெளியின் விலை 36,135 ரூபாயாக இருந்தது. வறட்சி, வேலையின்மையால் ஒரு கிராமத்தில் 3 குடிசைகள் உள்ள சூழ்நிலையில் மீண்டும் புத்துயிர் பெற்றிருப்பது ஆனந்த கண்ணீரை வரவழைத்துள்ளது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு வடசித்தூர் பஞ்சாயத்தின் ஒரு வார்டான குறும்பாளையம் குக்கிராமத்தில் 70க்கும் மேற்பட்ட வீடுகள் இருந்தன. நாளடைவில் வறட்சி, வேலையின்மை உள்ளிட்ட காரணங்களால் இக்கிராமவாசிகள் வீடுகளை விற்றுவிட்டு இடம்பெயர்ந்து சென்றுவிட்ட நிலையில் 3 குடிசைகள் மட்டுமே எஞ்சின. விவசாயம், ஆடு, மாடு உள்ளிட்ட கால்நடை வளர்ப்பு, கம்பளி நெய்தல் என்று 150 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க குறும்பாளையம் தற்போது மீண்டும் புத்துயிர் பெற துவங்கியுள்ளது. தற்போது அரசின் தொகுப்பு வீடுகள் திட்டத்தில் இக்கிராமம் தேர்ந்தெடுக்கப்பட்டதால் கிராமவாசிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்த கிராமம் 400 ஆண்டு பழமை வாய்ந்தது. காலப்போக்கில் தொழில் நல்ல முறை இல்லாதனால ஒவ்வொரு குடும்பமா வெளியூருக்கு சென்று, வெளியில வேலை தேடி சென்று ஆங்காங்கே ஒரு சம்பாதனை ஏற்படுத்ததால வெளியே ஊரை விட்டே காலி செய்து வெளியில சென்று விட்டார்கள். வெளியில் சென்றதுனால இந்த கிராமத்தில் வீடுகளே இல்லாமல் அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போன நிலையில 2, 3, 4 வீடுகள் தான் இருக்குது. 4 வீடு இருக்கிற நிலையில மறுபடியும் மக்கள்லாம் குடியேறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அரசாங்க தரப்பிலிருந்து
பட்டா கொடுத்து வீடுகள்லாம் கட்டி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. மழை இல்லாதல ஆடுகள்லாம் மாடு மேய்ச்சிட்டு வந்து ஆடு மாடு மழை இல்லாத மேவு இல்லாதனால எல்லாருமே மாடு கண்ணால வித்துட்டு ஒரு நகரத்துக்கு போயிட்டாங்க. இப்ப இருக்கிற மட்டும் கொஞ்சம் பேர் மட்டும் இங்க இருந்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து அரசாங்கம் மூலியமாக ஒரு வீடு பசுமை வீடு எல்லாம் ஆகுது. அதனால எங்களுக்கு வந்து ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்குது. வீடு ஆகி கிராம சாலையும் புதுசாக உருவாயிருக்குது. தொடர்ச்சாலைகள் அரசம்பாளையம் வடசத்துறை ஆயிருக்குது. இது எங்களுக்கு பசு வசதியெல்லாம் விட்டா நம்ம சௌகரியம்னு இருக்கிறோம். குறும்பபாளையத்துல முதல்ல 80 வீடு பக்கம் இருந்ததுங்க. வீடுகளே இல்ல, 3 வீடு மட்டும்தான் இருக்குங்க. ஆனா இப்ப ரோடு வசதியானனால மறுபடியும் எல்லாம் சைட் எல்லாம் கொடுத்து மறுபடியும் 100 வீடு பக்கம் கட்டி கொடுக்கறாங்க. தண்ணி வசதி, கரண்ட் எல்லாமே பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குறும்பபாளையமே காணாம போன மாதிரி இருந்ததுங்க. மறுபடியும் கண்டுபிடிச்சு நிறைய சைட் எல்லாம் கொடுத்து இது பண்ணால பழைய நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாரும் வந்தது ரொம்ப சந்தோஷங்க எங்களுக்கு. செல்லப்பவண்ட முதல் குறும்பபாளையம் என்ற 2 குக்கிராமங்கள் இருந்தது. அதுல குறும்பபாளையங்கிற கிராமம் வந்து ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே அங்க குடியிருக்கிறதுக்கெல்லாம் எல்லாம் குடிபெயர்ந்து வெளியூர்களுக்கு சென்று விட்டாங்க. தற்சமயம் வந்து தமிழக அரசின் ஒத்துழைப்புடன் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினரின் முயற்சியிலும் எங்கள் ஒன்றியக்குழு உறுப்பினர் முயற்சியிலும் எங்கள் பஞ்சாயத்தின் முயற்சியிலும் காணாமல் போன குறும்பபாளையத்தை மீண்டும் உருவாக்கியுள்ளோம். அதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். ஊரையே காலி செய்துவிட்டு அனைவரும் சென்றுவிட்ட நிலையில் இங்கு தங்கிய 2 குடும்பங்கள் தான் மீண்டும் குறும்பாளையத்தை துளிர்க்க வைத்துள்ளன. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.